டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் தாய்ப்பாலை அதிகரிக்க உதவும் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் தாய்ப்பால்ன்றது எந்தளவு முக்கியம்னா, ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்னா தாய்ப்பால் மிகவும் முக்கியம். தாய்ப்பாலுக்கு நிகர் தாய்ப்பாலே தான். தாய்ப்பாலை கண்டிப்பாக புகட்ட வேண்டும். குறிப்பாக 6 மாதங்கள், பிறந்த 1 மணி நேரத்திலிருந்து 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கணும்னு என்ன இருந்தாலும் ஒரு சில தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு பாலே சுரக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் தான். இதை ஆயுர்வேத மருத்துவத்தில் ஸ்தன்ய ஜனன ரசாயனம்ன்ற மருத்துவ குறிப்பு இருக்குது. அதுக்கு நிறைய ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகும் போதே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகும் போதே ஆயுர்வேத மருந்துகளான சௌபாக்கிய சுண்டி அந்த அம்மா பெட்டகத்திலேயே ஒரு மருந்து பொருளாகவே கவர்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சௌபாக்கிய சுண்டி ஒரு மிகவும் சிறந்தது. என்ன பண்ணோன்னா, போஸ்ட் நேட்டலில் அம்மாவுக்கும் சரி, அம்மாவுக்கு லாக்டேஷன், இந்த தாய்ப்பாலை சுரக்க அதிகரித்துக்கும் மிகவும் முக்கிய காரணியாக இருக்குது சௌபாக்கிய சுண்டி. இது மிக சிறந்தது தாய்ப்பாலை சுரக்க, தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க. மேலும் ஆயுர்வேத மருந்துகள் இருந்தாலும் தாயும் சேயும் அதாவது தாய் தன்னுடைய சேயை பார்த்தாலோ, தொடுதல் மூலமாகவும், சேய் அழுகை மூலமாகவும், அதுக்கப்புறம் பால் ஊட்டணுன்ற உணர்வு இருந்தாலே தாய்ப்பால் சுரக்கிறது இது உடல் இயக்கம், இயற்கையான உடல் இயக்கம். அதே மாதிரி சேயும் தாய்கிட்ட சப்பி சாப்பிடுவது மூலமாகவும் பால் சுரப்பு அதிகரிக்கும். இதெல்லாம் இயற்கையான முறையில் நடைபெறணும்னா அவங்க தாயும் சேயும் கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கணும், கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா மனக்கவலையின்றி இருக்கணும் தாய். அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு 2 நாட்களில் அதிக அளவு சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்தும் எங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் சரியாக இருந்தும் தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்குன்னா, அதற்கு ஆயுர்வேத மருந்துகள் பிரசவ லேகியம் இருக்கு, பிரசவ நாடாக்கிய லேகியம், பிரசவ ரக்ஷா லேகியம்ட்டு இது எல்லாமே ஒன்று தான். இந்த லேகியம் சவுத் தமிழ்நாட்டிலலாம் வீட்லேயே தயாரிப்பாங்க. இந்த லேகியத்தை, பிரசவ லேகியத்தை, எளிய சுக்கு, மிளகு, திப்ளி மற்றும் 12 மூலப்பொருட்கள் இருக்கு. இதை வீட்லேயே லேகிய பதத்தில் தயாரித்து தாய்மார்களுக்கு கொடுப்பதன் மூலமும் 2-3 நாட்களிலே குழந்தைக்கு தேவைப்படுற அளவு தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌபாக்கிய சுண்டி, பிரசவ லேகியம், மேலும் பார்த்தீங்கன்னா விதாரியாதி கிருதம்னு இருக்குது, விதாரியாதி லேகியம்னு இருக்குது, விதாரியாதி கஷாயம்னு இருக்குது. இந்த 3 ஆயுர்வேத மருந்துகளும் தாய்ப்பால் சுரப்பை அதிக அளவில் கொடுக்கும். இதுவும் நம்ம ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனை பற்றி நம்ம 2 வேளை, காலை மாலை 2 வேளை நம்ம 5 கிராம் வீதம் பாலுடனும் இல்லாட்டி வெதுவெதுப்பான தண்ணீருடன் உட்கொள்வதனாலும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எளிய சில குறிப்புகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்குன்ற கப்பக்கிழங்கு நம்ம தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கருவாடு, அதாவது பத்திய குழம்புனே பண்ணி கொடுப்பாங்க. இந்த மீன் கருவாடை வச்சு இதுவும் உட்கொள்வதனாலும் டெய்லி ஒரு வேளை சிறிதளவு உட்கொள்வதனாலும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க முடியும். தண்ணீர் விட்டான் கிழங்கை கொண்டு தயாரிக்கப்படுகிற கிரானுல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் ஆயுர்வேதா ஷாப்ஸில் சதாவரி கிரானுல்ஸ் என்ற பேரில் கிடைக்குது. இதுவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க மிகவும் சிறந்த மருந்து. மேலும் பார்த்தீங்கன்னா சதாவரி லேகியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌபாக்கிய சுண்டியும் இருக்குது, விதாரியாதி கிருதம் இருக்குது, பிரசவ லேகியம் இருக்குது. அதுக்கப்புறம் அதிமதுரத்தை நம்ம சூர்ணத்தையும் தேனோட குழைத்து கொடுப்பதுனாலையும் நம்மளுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும். மேலும் நம்ம தாய்க்கு மனக்கவலையின்றி நல்ல சூழ்நிலையில் அவங்க பால் புகுட்டும் போது தாய்ப்பால் சுரப்பு நாளடைவில் அதிகமாகும். மேலும் தாய்க்கு காம்பு, மார்பக காம்பில் எதுனா புண்ணு எதுனா இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கும் ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அதுக்கும் மருந்து தடவி நம்ம குழந்தைக்கு பால் புகுட்டும் போது தாய்ப்பால் சுரப்பை அதிக அளவில் அதிகரிக்க செய்யும். ஆகவே ஆயுர்வேத மருந்து கடைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையில் கிடைக்கக்கூடிய சௌபாக்கிய சுண்டி தாய்ப்பால் சுரப்பை அதிக அளவில் அதிகப்படுத்தும். தாயும் செய்யும் நலமுடன் இருக்கும் தாய்ப்பால் புகட்டுவதனால். ஆகவே இன்றைய பதிவில் தாய்ப்பால் சுரப்பதற்கான சில ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.